காவல்துறை நடத்திய விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக கோவில்பட்டி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மற்றும் பெண் காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி போக்குவரத்து காவல் பிரிவில் உதவி ஆய்வாளராக வேலை பார்த்து வந்தவர் செல்வகுமார். இவரும் இதே பிரிவில் காவலராக பணிபுரிந்து வந்த இந்திரா காந்தி என்பவரும் நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இருவரிடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக கடந்த மாதம் 17ஆம் தேதி இருவரும் சண்டையிட்டுக் கொண்டனர். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செல்வகுமார் திருச்செந்தூருக்கும் காவலர் இந்திரா காந்தி புளியம்பட்டி காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கிடையே செல்வகுமார் தன்னை செல்போனில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் இந்திரா காந்தி புகார் அளித்தார். நேத்து நைட்டே உனக்கு எல்லாம் போயிருக்கும், சரியா? நேத்து நைட்டே உன் உயிர் போயிருக்கும். ஒரு நூல் எல்லாம் தப்பிட்ட, அந்த நூல் எல்லாம் வேற ஒரு காரணம், சரியா? நேத்து நைட்டே உனக்கு முடிஞ்சிருக்கும். அதாண்டி உன் நேரம் நல்ல நேரம் சுத்தி வருதுடி. அவ்வளவு வெறுப்புல நான் வந்து நின்றேன், இங்கதான் நின்றேன். உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? நேத்து நைட்டு ஒண்ணு முடிச்சிருப்பேன். உச்சக்கட்ட குழந்தை நின்றேன் நானு. உச்சக்கட்டம் எனக்கு இல்லாத பொருள் எங்க இருக்கக்கூடாது. உச்சக்கட்டம் நூல் இலதான், நூல் இலதான். நேரத்தே முடிஞ்சிருக்கணும். இன்னைக்கு அடக்கம் பண்ணிருப்பானுங்கடி. என்னடி பேசுற? என்ன பேசுற? நேத்து நீ தப்பிச்சதே நூல் இலதாண்டி, சரியா? நூல் இலதான் நேத்து நீ தப்பிச்சது. வா வை, என்னைக்குனாலும் உன் உயிர் அங்கே தான். பா வை. பெண் காவலர் இந்திரா காந்தி அளித்த புகாரின் பெயரில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செல்வகுமார் மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் அவரை பணியிட நீக்கம் செய்து திருநெல்வேலி சரக டிஐஜி சந்தோஷ் ஹாசிமடி உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் காவல்துறை நடத்தை விதிகளை மீறி செயல்பட்டதாக பெண் காவலர் இந்திரா காந்தியை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் உத்தரவிட்டார். இந்திரா காந்தி வெளியூரில் இருப்பதாக கூறியதால் கோவில்பட்டி கிழக்கு போலீசார் அவரது வீட்டில் சஸ்பெண்ட் உத்தரவை ஒட்டிச் சென்றனர்.